பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய மாதத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த புதிய மாதத்தில் கூட கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தோடு உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்திற்கான தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் கொண்டு வருவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நான் நம்புகிறேன் இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது, அந்த வார்த்தைக்கான பலன் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். காரணம், கர்த்தர் ஒரு வார்த்தையை உங்களை நோக்கி அனுப்புகிறாருன்னா அந்த வார்த்தையை அவர் வெறுமையாக இல்லை சும்மா ஏதோ உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காகலாம் அவர் அனுப்ப மாட்டார். கர்த்தருடைய வார்த்தை உங்களை உற்சாகப்படுத்துவது அதில் ஒரு விஷயமாக இருந்தாலும் வெறும் அதோடு இல்லை, அது உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்து அந்த வார்த்தையை அனுப்பப்பட்டதற்கான நோக்கங்கள் நிறைவேறி உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமான மாறுதலை உண்டு பண்ணவே தேவனாய கர்த்தர் வார்த்தையை அனுப்புகிறார். அதனால் தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு மாதமும் கேட்கும்போது ஏதோ கடவுள் இருக்கிறார் சாமி அப்படின்னு உங்கள் நெஞ்சை தட்டிட்டு போகாமல், இந்த வார்த்தை என்னை தேற்றுவதற்கு மாத்திரம் இல்லை, இது என்னை மாற்றுவதற்காக, என் வாழ்வை மறுரூபப்படுத்துவதற்காக, என் சூழலை மாற்றுவதற்காக தேவன் என்னை நோக்கி அனுப்பியிருக்கிற ஒரு வாக்குத்தத்தம், தேவன் என்னை நோக்கி அனுப்பியிருக்கிற ஒரு உடன்படிக்கையின் சத்தம் எதுன்னு சொல்லி இந்த வார்த்தையை நீங்கள் அப்படி எடுத்து விசுவாசித்து அதை நம்பி அதை ஒவ்வொரு நாளும் வசனம் சொல்லுது, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக நாவினாலே அறிக்கை செய்யப்படும். ஸோ எந்த பகுதியில் உங்களுக்கு ரட்சிப்பு தேவையோ கர்த்தர் உங்களை நோக்கி ஒவ்வொரு மாதமும் அனுப்புகிற அந்த தேவனுடைய வார்த்தையை ரட்சிப்பு உண்டாகுவதற்கு உங்கள் நாவை திறந்து விசுவாசத்தில் நீங்கள் பேச 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 கர்த்தர் அனுப்புகிற வார்த்தை வெறுமையாகி போகாமல் உங்கள் வாழ்க்கையில் வேண்டிய பலன்களை கொண்டு வந்து சேர்க்கிறது நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் மீண்டும் ஒரு விசை இயேசுவின் நாமத்தினால இந்த ரெஜெனரேஷன் ஊழியத்தோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு தனி நபர்களையும் நான் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நிச்சயம் இந்த நாளில் தேவனாய் கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார். ஆமென். ஆர் யூ ரெடி ஃபார் த வேர்ட்? இஃப் யூ ஆர் ரெடி, நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு ஆயத்தமாக இருந்தால் ஐ எம் ரெடி ஃபார் த வேர்ட்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த ஊழியத்தோடு இணைந்திருங்கள். நிச்சயமாய் தேவன் பெரிய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கூட நான் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருந்த போது கர்த்தர் ஒரு வார்த்தையோடு என்னோடு கூட பேசினார். யோவான் 5ஆம் அதிகாரம் அதில் 17ஆம் வசனம் சொல்லுது, இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன். இந்த வசனத்தை மீண்டும் நான் சொல்கிறேன், கவனிங்க. இயேசு சொல்கிறாரு ஜனங்களை பார்த்து, என் பிதா அவர் இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன். இந்த மாதத்தில் என்னோடு கூட இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து ஏசப்பா சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உனக்காய் கிரியை செய்கிற கர்த்தர், நான் உனக்காய் கிரியை செய்கிற கர்த்தர். உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார நெருக்கடிகள் இருக்கலாம், சில தோல்விகள் வழியாக நீங்கள் கடந்து போயிருக்கலாம், சில மன அழுத்தங்கள் உங்களுக்கு இருக்கலாம், சில பேர் உங்களை ஏளனமாக நடத்தி இருக்கலாம், ஒருவேளை புரிந்து கொள்ளாத பெற்றோர்களோ புரிந்து கொள்ளாத குடும்பமோ புரிந்து கொள்ளாத கணவனோ மனைவியோ உங்களுக்கு இருக்கலாம், அல்லது உங்களுடைய உறவுகளில் ஒரு சில சலசலப்புகள், உங்களுடைய சிந்தையில் ஒரு சில அழுத்தங்கள், உங்களுடைய வேலையில் ஒரு சில பாடுகள், உங்கள் வேலையில் ஒரு சில தடைகள், சரியான வேலை கிடைக்காமல் இருக்கிறது, கிடைச்ச வேலையில் நிலைச்சி நிற்க முடியாமல் இருக்கிறது, ஒரு பதவி உயர்வு கிடைக்காமல் இருக்கிறது, சம்பளத்தில் ஒரு குறைவு, சுற்றி இருக்கிற மனிதர்கள் நடுவில் ஒரு சில பிரச்சனைகள், போராட்டங்கள், இப்படி வாழ்க்கையில் நீங்கள் எவ்வித அழுத்தங்கள் வழியாய் நீங்கள் கடந்து போனாலும், என் சரீரத்தில் ஒரு சில வியாதி, என் சரீரத்தில் ஒரு சில பலவீனம், என்னால் இந்த பூமியில் நல்லா இருக்க முடியல, பலனோடு இருக்க முடியல, ஆரோக்கியமாக இருக்க முடியல, ஆசைப்படுறதுனால சாப்பிட முடியல, நிம்மதியாக தூங்க முடியல, நிம்மதியாக என்னால் எந்திரிக்க முடியல, என் வாழ்க்கையில் என்னால் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை என்னால் வாழ முடியலன்னு சொல்லி உடைய வாழ்க்கையில் எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையே, என்னால் என்னுடைய பிரச்சனைகளை தாண்டி போவதற்கான பலன் எனக்கு இல்லை, என்னால் முடிஞ்சா இந்த சரீர பலவீனத்திலிருந்து நான் வெளியே வந்துடுவேன், என்னால் முடிஞ்சா இந்த பொருளாதாரத்திலிருந்து நான் இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து நான் வெளியே வந்துடுவேன், என்னால் முடிஞ்சா எனக்கு ஒரு நல்ல இடத்துல நான் போய் நல்ல ஒரு வேலையில் நான் போய் அமர்ந்துடுவேன், ஆனால் என்னால் முடியல பிரதர், ஆனால் என்னால் முடியல பாஸ்டர், நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் என் பலனுக்கு என்னால் இவ்வளோ தான் செய்ய முடியுது அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் சொல்கிற ஆளாக இருந்தீங்கன்னா கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்கிறாரு? உன்னால் முடியல தானே, உன்னால் நீ முடியலன்னு தானே நீ சொல்கிற, பரவாயில்ல, நீ அதை குறித்து சோர்ந்து போகாத மகனே, அதை குறித்து நீ சோர்ந்து போகாத மகளே, உன்னால் என்ன முடியுமோ அதை நீ செஞ்சிட்டல, நான் உன் வாழ்க்கையில் சும்மா இருக்கிற தேவன் அல்ல, உன்னால் எது முடியவில்லை என்று நீ நினைக்கிறாயோ, உன்னால் எதை தாண்டி போக முடியல நீ கஷ்டப்படுறியோ, உனக்காக உன் சார்பிலே உன்னோடு கூட இருந்து உனக்காக கிரியை செய்கிற கர்த்தர் நான் இந்த மாதத்தில் உங்களை பார்த்து சொல்கிறார். ஏங்க, உங்கள் சிச்சுவேஷன் எதுவாக வேணால் இருந்துட்டு போட்டோம், கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் உங்களுக்கு பண்ணுகிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், உனக்காய் நான் கிரியை செய்கிற கர்த்தர், உனக்காய் நான் கிரியை செய்கிற கர்த்தர். என்ன சொல்கிறார் பாருங்க, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறார், நானும் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறேன். நல்லா கவனிங்க, நீங்கள் தனியாக இல்லை, நீங்கள் சும்மா இல்லை, உங்களுக்கென்று இருவர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இருவர் மாத்திரம் இல்லை, மூவர் உங்களுக்காய் கிரியை செய்து கொண்டு
இருக்கிறார்கள். பிதாவாகிய தேவன் உங்களுக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். சத்திய ஆவியானவர் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். இயேசு அவரும் உங்களுக்காய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் நமக்காய் வேண்டுதல் செய்கிறாராம். அவருடைய ரத்தம் ஒவ்வொரு நாளும் நமக்காய் பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறதாம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை உங்கள் பலனால சில விஷயத்தை செய்து முடிக்க முடியாமல் இருந்திருக்கலாம், அல்லது நீங்கள் எதிர்பார்த்த மனிதர்கள் உங்களுக்கென்று சில உதவிகளை செய்யாமல் போயிருக்கலாம். நான் சொல்கிறேன், உலகம் உங்களை கைவிட்டாலும், மனிதர்கள் உங்களை கைவிட்டாலும், நீங்கள் நம்பின மனிதர்கள் ஒருவேளை உனக்கு உதவ முடியாது என்று சொல்லியிருந்தாலும் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறார். என்ன தராரு தெரியுமா? நான் உனக்கு கிரியை செய்கிற கர்த்தர், நான் கிரியை செய்கிற கர்த்தர், நான் உன் வேலைகளிலே கிரியை செய்கிற கர்த்தர், நான் உன் பொருளாதாரங்களிலே கிரியை செய்கிற கர்த்தர், நான் உன் குடும்பங்களிலே கிரியை செய்கிற கர்த்தர், நான் உன் ஊழியங்களிலே கிரியை செய்கிற கர்த்தர், நான் உன் வாழ்க்கையிலே கிரியை செய்கிற கர்த்தர், உன்னுடைய சகல சூழ்நிலையிலும் நான் உனக்காய் கிரியை செய்கிற கர்த்தர். I am the Lord who works for you. உனக்காய் நான் கிரியை செய்கிற கர்த்தர், உனக்காய் நான் கிரியை செய்கிற கர்த்தர். வசனத்தில் சங்கீதம் 127 அதிகாரம் அதில் 1ஆம் வசனத்தில் தாவீது இப்படியே எழுதுகிறார், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவனுடைய பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவராகில் காவலாளி விழித்திருக்கிறது விருதா. நல்லா கவனிங்க, வீட்டை கட்டுறதுனாலும் சரி, தேசத்தை காப்பாற்றினாலும் சரி, அதை கர்த்தர் தான் செய்யணும். நம்ம நினச்சிக்கலாம், நான் போட்ட பாதுகாப்பு, நான் போட்ட முயற்சி. இல்லைங்க, உங்கள் வீட்டை கட்டினாலும் சரி, உங்கள் வாழ்க்கையை கட்டினாலும் சரி, எதை செய்யணும்னாலும் சரி, கர்த்தர் கிரியை செய்யணும். ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் உங்களை பார்த்து சொல்கிறாரு, மகனே, உன்னால் முடிஞ்ச பிரயாசத்தை நீ எடுத்துட்ட, உன்னால் முடிஞ்ச முயற்சிகளெல்லாம் நீ எதிர்கொண்ட, அதில் சில அழுத்தங்கள், அதில் சில ஒரு ஏமாற்றங்கள், அதில் சில ஏக்கங்கள் நீ கடந்து போய் கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, அவைகளெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு கிரியையை இந்த புதிய மாதத்தில் நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்வதை நீ பார்ப்பாய். நீ முயற்சித்து எதை பாதுகாக்க முடியல, எதை கட்ட முடியல, எதை செய்ய முடியல அப்படின்னு நீ எந்தெந்த காரியத்தோடலாம் நீ போராடி கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் சொல்கிறாரு, சோர்ந்து போகாத, உனக்காக உன் சார்பிலிருந்து உன் வேலைகளை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வசனம் சொல்லுது, பேதுரு ராமுழுதும் பிரயாசப்பட்டானோ. இங்கிலீஷில் போட்டிருக்கு, ஹி டாயில்டு ஆல் த நைட். ஹி டாயில்டு, அந்த டாயில்டுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நைட்டெல்லாம் நாங்கள் படாத பாடுபட்டோம் ஆண்டவரே. இந்த டாயில் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான், படாத பாடு. நைட்டெல்லாம் படாத பாடுபட்டேன், ஒரு மீன் எனக்கு அகப்படலை. வசனம் சொல்லுது, நைட்டெல்லாம் படாத பாடுபட்டு ஒன்றும் கிடைக்காத இந்த பேதுருவோட படகுல இயேசு ஏறுறார். இந்த பேதுருவுக்காக அவர் கிரியை செய்கிறார். ஏசப்பா சொல்கிறார், போ, நான் சொல்கிற பக்கத்தில் போய் வலையை போடு அப்படின்றார். இந்த பேதுரு போய் வலையை போட்டபோது வசனம் சொல்கிறது, வலை கிளியத்தக்க, படகு நிரம்பத்தக்க அவன் மீன்களை எடுத்துக்கொண்டு வந்தான் என்று வசனம் சொல்கிறது. நான் சொல்கிறேன், உங்களுக்காக கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, உங்கள் சூழலில் கர்த்தர் இறங்கி கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் அங்கே நடக்கிற சமாச்சாரமே வேறு. நீங்கள் நினச்சதெல்லாம் இருக்க மாட்டீங்க, நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் உங்கள் கைக்கு வராது. நீங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமான காரியங்களை கர்த்தர் கிரியை செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில் வருவதை நீங்கள் நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீர்கள். பேதுரு நினச்சிருப்பாரா 2 படகு, பல படகு நிரம்ப மீன்களை எடுப்போன்னு பேதுரு நினச்சிருப்பாரா? வலைகளையே தக்க மீன் வரும் நினச்சிருப்பாரா? அன்னைக்கு போனது தான் பொழப்புக்கு, தான் வாழ்கிறதுக்கான ஏதோ ஒரு காசு, ஏதோ ஒரு காரியம் நமக்கு கிடைச்சா போதும், தான் வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு ஏதோ ஒன்று வந்தால் போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர் போயிருப்பார். வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, பல மாதத்திற்கான வருமானத்தை அந்த ஒரே நாளிலே பேதுரு ஈட்டினானா. பல மாதத்திற்கான வருமானம் அந்த ஒரே நாளில் பேதுரு கிடச்சிச்சான். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செஞ்சாருன்னு வச்சுக்கோங்களேன், பல மாதம் கழித்து, ஒரு 6 மாதம் போடுங்க அந்த மாத்திரையை, ஒரு 6 மாதம் தொடர்ந்து வாங்க, செக்கப்புக்கு வாங்க, சரி பண்ணிடலாம் அப்படி சொல்லியிருக்கலாம். இன்னொரு 6 மாதத்துக்கு இந்த கடனை நீங்கள் கட்டி தான் ஆகணும், இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு இந்த கடனை நீங்கள் கட்டி தான் ஆகணும் இருக்கலாம் ஒரு வேலை. நான் சொல்கிறேன், அது கடன் பிரச்சனையோ, அது சரீர பிரச்சனையோ, அது வாழ்க்கை பிரச்சனையோ, இந்த மாதம் மாறிடும், அடுத்த மாதம் மாறிடும், அதுக்கு அடுத்த மாதம் மாறிடும். ஒரு வேளை நீங்கள் எத்தனை மாதமாக அதோட போராட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்தார்னா மாதங்களுக்கான சம்பளம், மாதங்களுக்கான வருமானம், மாதங்கள் எடுத்தால் என்ன நன்மைகள் வருமோ அந்த நன்மைகளை ஒரே இரவிலே, ஒரே மாலையிலே, ஒரே நேரத்தில் உங்களுக்கு தர என் தேவன் போதுமானவராய் அவர் இருக்கிறார். காரணம், அவர் நமக்காய் கிரியை செய்கிற கர்த்தர். சொல்லுங்கள், இந்த மாதத்தில் என்னோடு கூட கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், அவர் எனக்காய் கிரியை செய்கிற கர்த்தர். சொல்லுங்கள், அவர் எனக்காய் கிரியை செய்கிற கர்த்தர். இந்த மாதத்தில் அவர் கிரியை செய்வார். என் வாழ்க்கையின் சகல சூழல்களிலும் நான் பாடுபடுகிற அந்த அவன் சொல்கிறான் பாருங்கள் பேதுரு, ஆண்டவரே வி டாயில்டு ஆல் த நைட். நைட்டெல்லாம் படாத பாடுபட்டோம். உங்கள் வாழ்க்கையில் எதுலெல்லாம் நீங்கள் ஒரு வேளை படாத பாடுபடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்களோ, இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், இந்த வார்த்தையின் சத்தத்தை நீங்கள் எந்த மாதம் கேட்டாலும் சரி, நீங்கள் இதை கேட்குற நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்பட
துவங்குவதாக. கர்த்தருடைய கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாக துவங்குவதாக. எந்தெந்த காரியத்திலலாம் இந்த வெளிச்சம் இல்லாமல் படாத பாடு பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ, இந்த வெளிச்சத்தை உங்கள் கண்களுக்கு மறைச்சி பிசாசி எங்கெல்லாம் உங்களை படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்கிறானோ, இயேசுவின் நாமத்தினால் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையின் சூழல்கள் எல்லாம் தலைகீழாக மாறுகிறது. என் கூட சேர்ந்து இப்போ சொல்லுங்கள், எனக்கென்று கிரியை செய்ய ஒருவர் இருக்கிறார், எனக்கென்று செயல்பட ஒருவர் இருக்கிறார், எனக்கென்று உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார், என்னை பலப்படுத்த ஒருவர் இருக்கிறார், என்னை சுகப்படுத்த ஒருவர் இருக்கிறார், எனக்கான வாசல்களை திறக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், எனக்கான நன்மைகளை கொடுக்க ஒருவர் இருக்கிறார். அவர் நான் கிரியை செய்ய விட்டாலும், ஒருவேளை என்னுடைய கிரியைகள் பலனற்று போயிருந்தாலும், என் சார்பிலே எனக்கென்று கிரியை செய்ய ஒரு நல்ல தகப்பன் எனக்கு இருக்கிறார். இந்த யோவான் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது நான் சொல்கிறேன், ஒரு சில சின்ன சின்ன காரியங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. இந்த காரியத்தை உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அவர் எதிலெல்லாம் கிரியை செய்கிற கர்த்தர். அதே யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவைகளை உயிர்ப்பிக்கிறார்னு சொல்கிறார். அப்போ தேவன் எப்படி கிரியை செய்கிறவர்? மரித்தவைகளை எழுப்பி உயிர்ப்பிக்கிறவர், மரித்தவைகளை எழுப்புகிற கிரியையை செய்கிறவர். என்னது? மரித்தவைகளை எழுப்புகிற கிரியையை செய்கிறவர். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இந்த நாட்களில் அவர் எப்படி கிரியை செய்ய போகிறாரு? எந்த சூழல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மரித்து போச்சு நீங்கள் நினச்சிங்களோ, எந்த காரியங்கள்லாம் முடிஞ்சிருச்சு, இது அவ்வளோதான், இதுக்கு மேலே இதில் முயற்சி போட்டாலும் இதில் எதுவும் மாற போகிறது கிடையாதுன்னு எதிலெல்லாம் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வந்தீங்களோ, கர்த்தர் சொல்கிறாரு, நீ முடிவென்று நினைத்த காரியத்தில் நீ இந்த விஷயத்தில் முற்றுப்புள்ளி வந்துருச்சு, அவ்வளோதான், இதில் முடிவு வந்துருச்சுன்னு நீ எதிலெல்லாம் நினச்சியோ அதில் மீண்டும் ஒரு உயிர்த்தெழுதலை நான் தருவேன், அதை நான் மீண்டும் நான் எழுப்புவேன், அதில் மீண்டும் ஒரு ஜீவனை நான் அளிப்பேன். ஏன்னா இங்கே இயேசு சொல்கிறத பாருங்கள், என் பிதா மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல். அப்போ அவர் செய்கிற கிரியை என்ன? கர்த்தர் செய்கிற கிரியை என்ன? மரித்தவைகளை எழுப்பி உயிர்ப்பிக்கிறவர். ஹல்லேலூயா! மரித்தவைகளை எழுப்பி உயிர்ப்பிக்கிறவர். உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழலாக வேணா இருக்கட்டும், எந்த மரித்து போன அனுபவமாக வேணா இருக்கட்டும், பழுதடைந்த உறுப்புகள் உங்கள் சரீரத்தில் இருக்கலாம். இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்கும்போது இப்போதே உங்கள் சரீரத்துக்குள்ள ஜீவன் பாய்வதாக. இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை சரீரத்தில் எவ்வித பிரச்சனைகள் இருந்தாலும், செயல்படாத கணையங்கள், செயல்படாத சில சரீர உறுப்புகள் எது இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினாலே நான் தேவனுடைய மனிதனாய் உங்களை பார்த்து நான் இப்போதே ஜீவனை நான் கட்டளையிடுகிறேன். என் கர்த்தர் தாமே இப்போதே உங்கள் சரீரத்துக்குள் கிரியை செய்வாராக. மரித்து போன உங்கள் பொருளாதாரங்களில் கர்த்தர் கிரியை செய்வாராக. மரித்து போன உங்கள் குடும்ப உறவுகளுக்குள் கர்த்தர் கிரியை செய்வதாக. ஒருவேளை பல வருஷமாக நீங்கள் பிரிஞ்சிருக்கிற குடும்பமாக ஒருவேளை நீங்கள் இருப்பீங்களாண்ணா, பல வருஷமாக ஒருவேளை கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள், சண்டைகள், போராட்டங்களோடு ஒருவேளை அந்த கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீங்களாண்ணா, உங்கள் திருமணத்தில் எவ்வித மரணத்தை பிசாசு பயன்படுத்தினானோ, இயேசுவின் நாமத்தில் ஐ ரிவர்ஸ் இட் பேக் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஐ ஸ்பீக் ரிவர்சல், ஐ ஸ்பீக் டிவைன் ரிவர்சல் ஓவர் யூ. இயேசுவின் நாமத்தில் தெய்வீக திருப்பத்தை நான் பேசுகிறேன். உடைய வாழ்க்கையில் பிரிந்திருக்கிற சகல எல்லைகளிலும் கர்த்தருடைய வல்லமை இப்போதே கிரியை செய்வதாக. எத்தனை ஆண்டுகால பிரிவினையாக இருந்தாலும் இப்போதே கூட்டி சேர்க்கிற கர்த்தருடைய வல்லமை, இணைக்கிற கர்த்தருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்து பிரிந்து போன, தூரமாய் போன சகலவற்றையும் உங்கள் சார்பில் கொண்டு வந்தது சேர்ப்பதாக இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா! என் தேவன் மரித்தவைகளை உயிரோடு எழுப்புகிற கிரியை செய்கிற கர்த்தர். நீங்கள் தொடர்ந்து வேதத்தை வாசிங்கன்னா 1 கொரிந்தியர் 12:6 இப்படி வசனம் சொல்லுது, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற கர்த்தராம். அவர் பேர் என்னது? எல்லாவற்றுக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற கர்த்தர். அவர் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற கர்த்தர். அவர் எப்படி கிரியை செய்கிறவர்? எங்கு கிரியை செய்கிறவர்? எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். அவர் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற கர்த்தர். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செயல்படாத பகுதின்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த பகுதியை கை காட்டினாலும் அந்த பகுதியில் கர்த்தரால் கிரியை செய்ய முடியும். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுக்கான பதிலை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு சில காரியத்தை நான் சொல்கிறேன். இந்த பூமியில் கூட ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர்னால் கம்ப்யூட்டரில் இருக்கிற பிரச்சனைக்கு தான் அவர் பதில் சொல்ல முடியும். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்னால் அந்த மெக்கானிக்ஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கு தான் அவரால் அதுக்கு பதில் சொல்ல முடியும். அது சம்மந்தமாக யார் படிச்சிருக்காங்களோ அவங்கவுங்க தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். ஆனால் ஒருவர் இருக்கிறார், அவர் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லுகிறவர். காரணம், எல்லா பதிலும் அவரிடத்தில் உண்டு. அவர் பேர் தான் இயேசு. அவர் தான் நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிற தெய்வன். சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் பதில் அறியாத, பதில் இல்லாத எந்த பகுதிகளாக இருந்தாலும் எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். இந்த இயேசு உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நீங்கள் விசுவாசிங்க. இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார். எல்லாவற்றையும் நடப்பிக்கிற ஒரு தேவன். கமான், கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன். கமான், டிக்ளேர் இட் வித் மீ. எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன். என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார். எந்தெந்த காரியத்திலெல்லாம் என்னால் முடியலன்னு நினச்சனோ அவை எல்லாவற்றிலும் கிரியை செய்கிற கர்த்தர். அவை எல்லாவற்றிலும் கிரியை செய்கிற கர்த்தர். வசனம் சொல்லுது 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 10 வசனத்தில் பவுல் இப்படி சொல்கிறாருங்க,
நான் நினச்சேன்ப்பா உங்கள் எல்லாரும் அதிகமாக நான் பிரயாசப்பட்டேன்னு நான் நினச்சேன். நல்லா கவனிங்க, பவுல் சொல்கிறாரு, 3வது காரியத்தை சொல்கிறேன். நான் உங்கள் எல்லாரை காட்டிலும் அதிகமாக பிரயாசப்பட்டேன்னு நான் நினச்சேன். ஆனால் அப்புறம் தான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், அது நான் இல்லை, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஹல்லேலூயா. பவுல் சொல்கிறாரு, நான் அதிகமாய் உங்கள் எல்லாரிலும் பிரயாசப்பட்டேன். சரியா? உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். அப்புறம் தான் தெரிய வருது, அது நான் இல்லை, எனக்குள்ளே இருக்கிற தேவ கிருபை தான் அதெல்லாம் செஞ்சது. இப்போ இந்த வசனத்துக்கு நான் இப்படி ஒரு டைட்டில் கொடுக்க நான் விரும்புகிறேன். அதிகமாய் பிரயாசப்பட்டு கிரியை செய்கிற தேவன், அதிகமாய் பிரயாசம் எடுத்து கிரியை செய்கிற தேவன். உங்களுக்காக அவர் அதிகமாக பிரயாசப்படுகிறவருங்க. அதிக பிரயாசப்பட்டு கிரியை செய்கிற கர்த்தர். என்ன அதிக பிரயாசம்? நீங்கள் நம்மளெல்லாம் கூப்பிட்டு ஒரு நோட்டை கொடுத்து எங்கே ஒரு மனுஷனை வரேன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபார்மாக சொல்கிறேன் 75% பேர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன தெரியுமா? ஒரு ரவுண்டை போட்டு ஒரு குச்சியை இப்படி இழுத்து விட்டு இங்கிட்ட ஒரு குச்சி, இங்கிட்ட ஒரு குச்சி, இங்கிட்ட ஒரு குச்சி, இங்கிட்ட ஒரு குச்சி, கேட்டால் இதான் மனுஷன் அப்படின்னு. ஒரு மனுஷனை வரப்பா அப்படின்னு உடனே நமக்கெல்லாம் டக்குன்னு வரது பார்த்திங்கன்னா இப்படி 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 இழுத்துட்டு நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும். நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சோன்னா அதில் நம்ம எவ்வளோ பிரயாசம்லாம் எடுத்துக்கிறேன்னு என்னன்னு தெரில. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஆதியில் தேவன் மனிதனை உண்டாக்கும் போது உங்கள் சரீரத்தை கொஞ்சம் பாருங்கள். உங்களுடைய சரீரம் அது தேவனுடைய பிரயாசம், தெரியுமா? உங்களுடைய சரீரமே அது தேவனுடைய பிரயாசத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. எவ்வளோ யோசிச்சு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இந்த மூக்கு எடுத்து இந்த பக்கம் வச்சுருந்தாருன்னா எப்படி இருக்கும் உங்கள் முகம்? உங்கள் மூக்கு எடுத்து இந்த பக்கம், உங்கள் வாயை நெத்தி மேலே, இப்படிலாம் கர்த்தர் மனுஷன் மூஞ்சை ஃபிட் பண்ணியிருந்தாருன்னா, டிசைன் பண்ணியிருந்தாருன்னா, நம்மளை பார்த்து அனிமல்ஸ் ஓடிடும். அந்த மாதிரி இருந்துருப்போம் நம்ம. ஆனால் எவ்வளோ பக்காவாக நம்மளை கண் இங்கே தான் வரணும், மூக்கு இங்கே தான் வரும், அந்த மூக்கு இந்த சைஸில் தான் இருக்கணும், அந்த வாய் இப்படி தான் இருக்கணும், அந்த வாய்க்குள்ளே பல்லுங்க இருக்கணும், அழகாக இப்படி ஒரு நாக்கு இருக்கணும், இப்படி ஒரு கழுத்து இருக்கணும். எவ்வளோப்பா ஏங்க உங்கள் சரீரமே அது தேவனுடைய பிரயாசத்தை வெளிப்படுத்துதுங்க. எவ்வளோ பார்த்து என்னை டிசைன் பண்ணியிருக்கிறாரு. சரி, என்ன பண்ணது இருக்கட்டும், எனக்காக இந்த இவ்வளவு பெரிய உலகத்தை படைச்சிருக்காரு. இந்த உலகத்தை சுற்றி பாருங்கள், எவ்வளவு மரம், செடி, கொடிகள், நதிகள், கனி விருட்சங்கள், விலங்குகள், பறவைகள், இதெல்லாம் யாருக்கு? எனக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நான் என்னத்தை தெரிஞ்சுக்க முடியுது? எனக்கென்று பிரயாசம் எடுத்த ஒரு தேவனை தெரிஞ்சுக்க முடியுதுங்க. ஏங்க சகலவற்றையும் படைத்து கடைசியாக ஆதாமை படைக்கிறார். எதுக்கு? ஃபஸ்ட்டு ஆதாமை படைச்சு விட்டு அப்புறம் எல்லாத்தையும் ஏன் படைக்கலை? கர்த்தர் மனுஷனை படைக்கிறதுக்கு முன்பு அவருடைய இருதயம், அவன் இந்த பூமியில் கண்ணை திறக்கும் போது அவனுக்கான சகலத்தையும் நான் அவனுக்கு உருவாக்கி வைத்திருக்க வேண்டும். ஆதாம் கண்ணை திறந்து பார்த்தபோது தேவனுடைய பிரயாசத்தை அவன் பார்த்தான். தன்னை எவ்வளவு ஆசீர்வாதமாய், நன்மையாய், அவனை எவ்வளவு சுகமாய் வைக்க விரும்பின அந்த தேவனுடைய பிரயாசத்தை அவன் கண்டான். ஏங்க எந்த அளவுக்கு பிரயாசம் எடுத்தார்னா, படைச்சவர் இந்த ஆதாமை பார்க்குறாரு, சொல்கிறாரு, எல்லாம் அவனுக்கு ஓகேப்பா, இவனுக்கு நான் படைச்ச சூரியன், சந்திரன், நட்சத்திரம், கனி, மரங்கள், விருட்சங்கள், செடிகள் எல்லாம் ஓகே. இருந்தாலும் இவன் தனியாக இருக்கான்டாவன். இவன் தனியாக இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. மனுஷன் தனிமையாக இருக்கிறது எனக்கு ஏதோ நல்லதாக படலை. அதனால் அவனுக்கு நான் ஒரு ஏற்ற துணையை நான் உண்டு பண்ணணும். ஏங்க பெயின்லெஸ் ஆப்ரேஷன், பெயின்லெஸ் ஆப்ரேஷன். எப்போ அவன்கிட்ட இருந்து விலா எலும்பு எடுத்தார்? எதுவுமே இல்லை. அவனுக்குள்ளே இருந்து ஒரு விலா எலும்பு எடுத்தார். அந்த விலா எலும்பை ஒரு மனுஷியாய் அவர் மாற்றி ஆதாம் இடத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறார். நினச்சி பாருங்கள். இதிலெல்லாம் என்ன தெரியுது? நமக்கென்று அதிகமாய் பிரயாசப்படுகிற ஒரு தேவன் நமக்கு. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ பிரயாசம் எடுக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரில. ஆனால் நான் உங்களை பார்த்து இந்த புதிய மாதத்தில் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எடுக்கிற பிரயாசத்தை காட்டிலும் உங்களுக்கு மேல் உங்கள் வாழ்க்கையில் பிரயாசம் எடுத்து கிரியை செய்கிற ஒரு தேவன் உங்களுக்கு இருக்கிறார். அப்பாவை பார்த்து சொல்லுங்கள், எனக்கென்று பிரயாசப்படுகிற தேவன் நீர். எதுக்கு நான் இந்த வசனத்தெல்லாம் உங்களுக்கு நான் அப்படி சொல்கிறேன்னா, கர்த்தருடைய வார்த்தையை குறித்து, கர்த்தரை குறித்து உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் வர 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 உங்கள் லைஃப் ரொம்ப லெகுவாயிடுங்க. நான் சொல்கிறேன், சத்தியம் எதற்கு? உங்களை லெகுவாக்க தான். உங்களை லெகுவாக்க தான் சுவிசேஷம். அன்றர் சொன்னார், என்னுடைய சுமை லெகுவாயும். என்னுடைய சுமை, இந்த சுமை என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்னுடைய போதனைன்னு அர்த்தம். சரியா? சுமை என்கிற வார்த்தைக்கு போதனைன்ற அர்த்தம். அப்பா சொல்கிறாரு, என் போதனை உன்னை லெகுவாக்கும்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறியா? நீ வா, வந்து என் போதனையை கேளு, உன் வாழ்க்கை லெகுவாயிடும், உன் வாழ்க்கை இளைப்பாறிடும். எதுக்கு இந்த தேவனுடைய வார்த்தையாலும் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன்? இந்த நாளிலிருந்து உன்னுடைய இருதயம் இளைப்பாறுதலுக்குள் கடந்து வருவதாக. இந்த நாளிலிருந்து உன்னுடைய இருதயம் இயேசுவின் நாமத்தில் லெகுவாவதாக. என்ன லெகு? ஐயோ, நான் பாடுபடுற வாழ்க்கை இல்லை, நான் கஷ்டப்பட்டு நான் போட்டு பிரயாசம் மேலே பிரயாசம் எடுக்கிற வாழ்க்கைலாம் இல்லை. எனக்காக
கிரியை செய்து எனக்காக அதிக பிரயாசம் எடுத்து எனக்காக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற ஒரு கர்த்தர் எனக்கு இருக்கிறார். இந்த ஒரு வெளிச்சம் இந்த புதிய மாதத்தில் இயேசு நாமத்தில் உங்களுக்கு உண்டாகட்டும். ஏசாயா 26:12 இப்படி வசனம் இருக்குது, எங்கள் கிரியைகளையெல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. எங்கள் கிரியைகளையெல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிற தேவன் நீரே. கமான், லெட் யுவர் ஐஸ் பி ஓப்பன். உங்கள் வேலையெல்லாம் உங்களுக்காக செய்கிறதுக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். உங்கள் வேலையெல்லாம் உங்களுக்காக செய்கிற கர்த்தர். அப்போ நான் எந்த வேலையுமே செய்ய வேண்டியது இல்லையா? ஏங்க, உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. உங்களுக்குள்ளே இருந்து உங்களால் என்ன முடியலையோ அதை அவர் செய்வார். ஆக மொத்தம் நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. ஆனால் அவர் உங்களுக்குள்ளே இருந்து உங்கள் சார்பில் அவர் கிரியை செய்கிறத நீங்கள் நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? வசனம் அப்படி தான் சொல்லுது, எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. எங்கள் கிரியைகளெல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கூப்பிட்டாரு. 400 வருஷம் அடிமையாக இருந்த உடனே வெளியே கூப்பிட்டதே பெரிய விஷயம். சும்மா வெளியே கூப்பிட்டு உடனே ஒவ்வொன்றையும் நானே கொடுத்துட்ருக்க முடியாது. வெளியே கூப்பிட்டுன்ட்டேன்ல, இனி சாப்பாடு மற்ற தேவையெல்லாம் நீ பார்த்துக்க, 50-50 ஷேரிங் இப்படிலாம் பேசலைங்க டீலு. வெளியே கூப்பிட்டது அவர். வெளியே கூப்பிட்டதுலேருந்து அவனை கொண்டு போய் கானான் சேர்க்கிற வரைக்கும் அவனுக்கான சகல தேவையும் அவரே கொடுத்தாரு, சகல நன்மையும். ஏங்க வசனம் சொல்லுது, பகலில் மேகஸ்தம்பமாக இரவில் அக்கினி ஸ்தம்பமாக அவர்களுக்கு புசிப்பதற்கு மன்னா காடை தண்ணீர் எல்லாவற்றையும் வசனம் சொல்லுது. அவர்கள் செருப்பு தேஞ்சு போலையாங்க, அவங்க சரீரம் பழசா போலையாங்க. எப்படி நடத்தியிருக்கிறார் அவங்கள, எப்படி நடத்தியிருக்கிறார். வாட் அ சூப்பர் நேச்சுரல் காட் வி ஹேவ். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுங்க அவர். எப்படி நடத்தி வந்திருக்கிறார் நமக்காக. எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீர். அபிமேலுக்கு ஆபிரகாமோட மனைவியை தூக்கிட்டான். அவனை பார்த்து சொல்கிறார், என் மகன் மேலே நீ கையை வச்ச, என் பிள்ளைங்க மேலே நீ கையை வச்ச, நீ செத்த. போய் எடுத்து வாசி பாருங்க, இப்படியே தான் இருக்குது வசம். நீ கையை வச்சா நான் செத்தடான்றார். ஆபிரகாம் பேச முடியாத இடத்தில், ஆபிரகாம் கிரியை செய்ய முடியாத இடத்தில், ஆபிரகாமின் சார்பில் ஆபிரகாமுக்காக பேசி அவனுக்காய் கிரியை செய்து அவனை விடுவித்த ஒரு தேவனை நம்மால் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். எபேசியர் 3:20 சொல்கிறது, நாம் வேண்டுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கு. புரியுதா? நமக்கு செய்ய வல்லவர். என்ன செய்ய வல்லவர்? வேண்டுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர். நான் சொல்கிறேன், இதனால் நீங்கள் எதை வேண்டிகிட்டு இருக்கிறீங்க, எதை நினச்சிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் ஒன்று நான் சொல்ல முடியும், நீங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாய் உங்களுக்கு செய்ய ஒரு வல்லவர் உங்களுக்கு இருக்கிறார். இதை ஒரு முறை 2 முறை இல்லை பிரதர். ரட்சிக்கப்பட்ட புதுசில் கர்த்தரை என்கிட்ட கிரியை செஞ்சார். ரட்சிக்கப்பட்ட புதுசில் கர்த்தரை அற்புதத்தை பார்த்தோம். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட அந்த நாட்களில் கர்த்தரை எங்கள் வாழ்க்கையில் என்னென்னமோ நன்மைகளை செஞ்சார். ஆனால் இப்போல்லாம் பார்த்தா எந்த ஒரு காரியமுமே இல்லை. என் வாழ்க்கை திருப்பி ஒரு வனாந்திரத்துக்குள்ளே போயிடுச்சு, திருப்பி ஒரு வறட்சி, திருப்பி ஒரு சில பாடுகள். நான் சொல்கிறேன், ஏதோ ஒரு முறை கிரியை செய்கிற கர்த்தர் அவர் அல்ல. யோபு 33:29 30 அப்படி எழுதுறாரு, இதோ தேவன் மனுஷனுடைய ஆத்துமாவை படுகுழிக்கு விலக்குகிறதற்கும் அவனை ஜீவனோட வெளிச்சத்தில் பிரகாசிப்பிக்கிறதற்கும் அவர் இவைகளையெல்லாம் அவனிடத்தில் பல முறை நடப்பிக்கிறாருன்னு போட்டிருக்கு. சரியா? மனுஷனை படுகுழியிலிருந்து, அதாவது எங்கே விழுந்து போனானோ, எங்கே அவனுக்கு இருள்களை பார்க்கிறானோ, எங்கே இருளாய் அவன் உணர்கிறானோ, எங்கே வழி இல்லாமல் வெளிச்சம் இல்லாமல் எங்கே உணர்கிறானோ அவனை அங்கேருந்து தூக்கி வெளிச்சத்தில் வச்சு அவனை நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறாரா. இதை ஒரு முறை 2 முறை இல்லை, பல முறை நடப்பிக்கிற ஒரு தேவன், பல முறை கிரியை செய்கிறவர். ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை. ஆங்கிலத்தில் அப்படி போட்டிருக்கு, ஓவர் அண்ட் ஓவர் அகேன், ஓவர் அண்ட் ஓவர் அகேன். திரும்ப திரும்பமாக கிரியை செய்கிற கர்த்தர். வசனம் போட்டிருக்கு, ஓவர் அண்ட் ஓவர் அகேன் he pulls our souls back from certain destruction so we will see the light and live in the light. அழிவிலிருந்து, படுகொலியிலிருந்து, போராட்டங்களிலிருந்து மீண்டுமாய் நம்மை தூக்கி எடுத்து வெளிச்சத்தில் நடக்கவும் வெளிச்சத்தில் வாழவும் கிரியை செய்கிற ஒரு கர்த்தர் அவர். நான் சொல்கிறேன், எத்தனை முறை நீங்கள் விழுந்தாலும் உங்களை தூக்கி எடுக்கிறதுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். எத்தனை முறை உங்கள் வாழ்க்கையில் பாடுகளையும் உபத்திரங்களை நீங்கள் சந்தித்தாலும் அதிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையை வளமாக்குகிற ஒரு தேவன் உங்களுக்கு இருக்கிறார். நிச்சயம் நான் சொல்கிறேன், இந்த புதிய மாதத்தில் என் தேவனை கர்த்தர் இந்த வார்த்தையின் சத்தத்தினுடைய உங்களை நிச்சயம் நடத்துவார். தேவனுடைய கிரியை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீர்கள். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். யோவான் 15:5 கர்த்தர் சொன்னார், என்னில் நிலைத்திருங்கள். என்னன்றாரு? அபைட் இன் மீ, என்னில் நிலைத்திரு. பெருசாக ஒன்றும் செய்ய வேணாம்.
ஹல்லேலூயா. பெருசாக நாம் ஒன்றும் செய்ய வேணாம். ஜஸ்ட் அபைட் இன் காட், என்னில் நிலைத்திருங்கள். சொல்கிறாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஹல்லேலூயா. கொடி ஒரு நாளும் அப்படியே முக்கி முயற்சித்தா, ஐயோ வரமாட்டேதே கனின்னு எந்த கொடியும் போராடினது கிடையாது. கொடியோட வேலை செடியோட இருக்கணும், அவ்வளோதான். ஹல்லேலூயா. கொடியில் கனியை கொண்டு வர்றது அது செடியோட கிரியை. சரியா? செடி கிரியை செய்யும், கொடியில் கனியை கொண்டு வர்றதுக்கு. கர்த்தர் சொல்கிறார், நான் தான்ப்பா செடி. சரியா? நான் தான் செடி. உங்ககிட்ட கனியை கொண்டு வர்றது அது ஏன் வேலை, அதை நான் பார்த்துக்கிறேன். அதை ஒரு முறை இல்லை, அதை பல முறை செய்கிற கர்த்தர்னா. சரியா? அதை பல முறை செய்கிற கர்த்தர்னா, பல முறை நடப்பிக்கிற கர்த்தர்னா. நான் செய்ய வல்லவர், உங்ககிட்ட கனிகளை கொண்டு வர நான் வல்லவர், நான் செய்கிறேன். எல்லாவற்றையும் எல்லாவருக்குள்ளும் நடப்பிக்கிற கர்த்தர்னா. எல்லா கொடிகளும் பாருங்களேன், இந்த செடியை கூட கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இந்த கொடிகளில் ஒரு கொடியில் நிறைய கனி, இன்னொரு கொடியில் கம்மியான கனி, ஒரு கொடியில் சுத்தமாக கனியே இல்லை அப்படின்லாம் இல்லை பாருங்கள். எல்லாத்துக்குள்ளும் ஈவனா இந்த ஜீவன் எல்லாத்துக்குள்ளாரையும் எப்படி பாஸ் ஆகுது பாருங்கள். நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் கிரியை செய்கிற ஒரு தேவன் உங்களுக்கு இருக்கிறார். உங்கள் வேலை ஜஸ்ட் அபைட் இன் ஹிம், அவரில் நிலைத்திருங்கள். இந்த புதிய மாதத்தில் அபைட் இன் ஹிஸ் ப்ரெசன்ஸ், அபைட் இன் ஹிஸ் பவர், அபைட் இன் த நாலேஜ் ஆஃப் காட். தேவனுடைய அறிவியில் நிலைத்திருங்கள், சத்தியத்தில் நிலைச்சிருங்க, பிரசன்னத்தில் நிலைச்சிருங்க, வார்த்தையில் நிலைச்சிருங்க, அவருடைய வல்லமையில் நிலைச்சிருங்க. இந்த புதிய மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் என் தேவன் கிரியை செய்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நான் கிரியை செய்கிற கர்த்தர். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை தான், நான் கிரியை செய்து வருகிற கர்த்தர். என் பிதா அவர் இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்கிறவராக இருக்கிறேன். இந்த புதிய மாதத்தில் உங்களுக்கென்று கிரியை செய்கிற கர்த்தரை நீங்கள் நிச்சயமாக பார்க்க போகிறீங்க. உங்கள் வீட்டை அவர் கட்டுவார், உங்கள் வாழ்க்கையை அவர் பாதுகாப்பார், பிரிந்திருந்தவைகளை அவர் ஒன்று சேர்ப்பார், உடைக்கப்பட்டவைகளை அவர் மீண்டும் எழுப்பி கட்டுவார், இல்லாதவைகளை இருக்கிறதாய் மாற்றுவார், செயலிழந்ததை மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டு வருவார், பலவீனம் அடைந்ததை அவர் மீண்டும் பலப்படுத்துவார். நிச்சயமாக என் தேவனாய் கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் உங்களோட வாழ்க்கையின் சகல பகுதியிலும் அவர் கிரியை செய்வதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. தேவனை நீங்கள் மகிமைப்படுத்த போகிறீங்க. விசுவாசிக்கிற பிள்ளைகள் என்னோடு கூட ஒரு விச கண்களை மூடி, ஐம் கோயிங் டு ப்ரே ஃபார் யூ, ஐம் கோயிங் டு பிளஸ் யூ திஸ் மந்த். இயேசுவின் நாமத்தினால இந்த நாளில் என்னோடு கூட இணைந்து உமது வார்த்தையின் சத்தத்தை கேட்ட உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் உமது பிள்ளையுடைய வாழ்க்கையில் சகல தடைகளும் நீங்குவதாக, புதிய கதவுகள் திறக்கப்படுவதாக, சரீரத்தில் சுகம் உண்டாவதாக, பொருளாதாரத்தில் ஒரு விடுதலையும் உயர்வும் உண்டாவதாக, குடும்பத்தில் சமாதானம் உண்டாவதாக, சந்தோஷம் உண்டாவதாக, ஐக்கியம் உண்டாவதாக. பிசாசு எந்த பகுதியெல்லாம் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை கடினப்படுத்தி வைத்திருக்கிறானோ, இதில் மீற முடியாது, நீ முன்னேற முடியாது, நீ இதை தாண்ட முடியாது, நீ இதை செய்ய முடியாதுன்னு சொல்லி எங்கெல்லாம் உங்கள் பிள்ளைகளை அதிக பிரயாசப்பட செய்து உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையை அவன் கடினமாக்கி வைத்திருக்கிறானோ, நான் ஜெபிக்கிறேன்ப்பா இயேசுவின் நாமத்தினால கடினமான அத்தனை பகுதிகளிலும் ஆண்டவரே நீர் கிரியை செய்வீராக. இந்த புதிய மாதம் இந்த கிரியைகள் அவர்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். நீண்ட காலமாக எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் ஆண்டவரே காத்திருக்கிறார்களோ, கிரியை செய்து பலனற்று காத்திருக்கிறார்களோ, இந்த புதிய மாதத்தில் நீர் அவர்கள் சார்பிலே கிரியை செய்வீராக. எப்படி பேதுருவுக்கு பல மாத வருமானங்களை ஆண்டவரே நீர் கிரியை செய்ததினால் ஒரே இரவிலே அவன் பெற்றானோ, அதே போன்று ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பல மாதங்களாய் பல வருடங்களாய் அடைப்பட்டிருக்கிற சகல காரியத்தில் இந்த மாதத்தில் நீர் பிரத்யேகமாய் கிரியை செய்வீராக. அவைகளில் கிரியை செய்து அதனால் அந்த பலன்களையெல்லாம் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீர் கொண்டு வந்து நீர் சேர்க்கிறதற்காய் நன்றி என்று நான் ஜெபிக்கிறேன். நீர் தொடர்ந்து உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும் நடத்தும். இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரே உமது பிள்ளைகள் மேலான நன்மைகளை சுதந்தரிப்பார்களாக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. நிச்சயமாக நான் நம்புகிறேன் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட அவர் இடைப்பட்டு இருக்கிறார், அவர் பேசியிருக்கிறார். ஆமாம்ல? ஆமென். எஸ், குட். இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருந்தால் நீங்கள் தொடர்ந்து இந்த வார்த்தையை அநேகருக்கு பகிருங்க. சரியா? இந்த வார்த்தையை தேவைப்படுகிறவங்க எவ்வளவோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் இது யாருக்கும் தேவைன்னு நினச்சிடாதீங்க. சரியா? எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேவைப்படுகிறவங்கள கர்த்தரை கிளிக் பண்ணி பார்க்க வைப்பார். சரியா? அதனால் உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க, கர்த்தர் வேலையை அவர் செய்வார். மேன், அதனால் இந்த வார்த்தையை அநேகருக்கு பகிருங்க. இந்த ஊழியத்தோடு கூட இணைந்துருங்க. ஒவ்வொரு வியாழன் மாலையும் நேரலையில் கர்த்தருடைய வார்த்தையை தேவனுடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டு வருகிறேன். அதனால் எல்லா வியாழக்கிழமையும் நீங்கள் இந்த சேனலில் இதில் வருகிற நேரலையில் நீங்கள் இணைய முடியாது. உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். விசேஷமாய் குடும்பங்களாய் நீங்கள் இணையுங்க.
சரியா? குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமான சத்தியங்கள் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையில் போதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள். தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருந்தா நான் சொல்கிறேன், இட் இஸ் யுவர் டைம் டு பிளஸ் திஸ் மினிஸ்ட்ரி. இந்த ஊழியத்தை கனப்படுத்த தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. உங்களுடைய விதைகளை உங்கள்கிட்ட வச்சுக்காம கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணி இந்த வார்த்தைக்கு நீங்கள் விதைச்சு பாருங்கள். இந்த ஊழியத்துக்கு நீங்கள் விதைச்சு பாருங்கள். இது ஒரு நல்ல நிலம். இதில் நீங்கள் விதைக்கும் போது மேலான அறுவடை நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஸோ தொடர்ந்து இந்த ஊழியத்தோடு இணைந்திருப்போம். தேவ ராஜ்யத்தை கட்டுவோம். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்போம். அவர் பெரிய காரியங்களை காண முடிய செய்வார். இளைப்பாறுதலோடு இந்த புதிய மாதத்தை துவங்குங்க. அந்த நல்ல தேவன் உங்களோடு கூட அவர் இருக்கிறார்.